பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 9:20. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது 40 நாளுக்கு மேலே மழை பெய்து தேசத்திலே பயங்கரமான அழிவு ஏற்பட்டது. தேவன் படைத்த எல்லா மக்களும் அழிந்து போனார்கள். மீதமாக இருப்பது நோவாவும் அவன் குடும்பமும் தான். இப்போ தண்ணெல்லாம் அடிந்த பிறகு பேழை அரராத்து மலை மேலே நின்ற பிறகு பூமியிலே தண்ணீர் வடிந்த பிறகு இப்போ ஆண்டவர் பேழையை விட்டு நோவாவை வெளியே கொண்டு வருகிறார். அவன் பேழையை விட்டு வந்தவுடனே பயிரிடுகிறவனாய் மாறினான், திராட்சை தோட்டத்தை நாட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பேழையை விட்டு நோவா வெளியே வந்தவுடன் நோவா செய்த மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், அவன் பயிரிடுகிறவனாயிருந்தான், திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அப்ப தனக்கும் தன் குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, உணவுகளை, தனக்கு வேண்டிய ஆகாரத்திற்காக அவன் பயிரிடுகிறவனாய் மாறினான். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் ஏதேன் தோட்டமாகிய சபைக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் பயிரிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், திராட்சத்தை நாட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும், உழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை போஷிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சபையினுடைய இருக்கிற ஊழியக்காரர்கள் நோவாவின் பேழையாகிய சபையில் இருக்கும் பொழுது அவர்கள் பயிரிடுகிறவர்களாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், திராட்சை தோட்டமாகிய புதிய புதிய சபையை ஸ்தாபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மளை பேழையை விட்டு நோவாவை வெளியே கொண்டு வந்தது போல நாம் சபைக்குள்ளே இருந்து அடிக்கடி வெளியிலே போய் புதிய புதிய சபைகளை உருவாக்கி திராட்சை தோட்டமாகிய சபையை உருவாக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சோம்பேறியாய் சோம்பலாய் இருக்கக்கூடாது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அருமை தேவ பிள்ளைகளே, வசனத்தை நன்றாய் தியானிங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.